ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம அடை தோசைக்கு எப்படி மாவு ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இந்த காமிக்கிறோம்ல, இந்த டீ குடிக்கிற டம்ளருக்கு ஒரு பாதி டம்ளர் நம்ம நான் காமிக்கிற எல்லா அரிசி பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்துக்கிறணும். பச்சரிசி, அப்புறம் வந்து புழுங்கரிசி தான் போட்டிருந்தேன். இட்லி அரிசி எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் புழுங்கரிசி, சிறுபயிறு, அப்புறமா வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெள்ளை உளுந்து, இவ்வளோ தான் போட்டிருக்கிறேன். இந்த 6 அரிசியுமே, இந்த பருப்பு வகை, இந்த அரிசி வகைகள் எல்லாத்தையுமே வந்து அரை டம்ளர் எடுத்து ஒரு 4-5 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது கடலைப்பருப்பு நான் தனியாக தான் ஊற போட்டிருக்கிறேன். அதில் கொஞ்சம் வண்டு மாதிரி வந்துடுச்சு, ஒரு 4-5 வண்டு வந்துச்சு, அதனால் தனியாக அதை ஊற வச்சுருக்கிறேன். அரைக்கும் போது மொத்தமாக மிக்ஸ் பண்ணி அரைச்சிடுவேன். எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் அரைக்கும்போது நம்ம காரத்துக்கு தக்கன ஒரு 4-5 வத்தல், சீரகம் எல்லாமே போட்டு அரைச்சிக்கிறணும். உப்பு போட்டு அரைச்சிக்கிறணும். மஞ்சத்தூள் போட்டுக்கிறணும். அப்புறம் இது கொஞ்சம் அவ்வளோ கேஸுன்றதுனால நம்ம வந்து நிறைய வெள்ளைப்பூடு, பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறணும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. பாய்.